வணக்கம். அதிகாரம் 34 நிலையாமை. குறள் எண் 335. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். நாச்செற்று அப்படின்னா நாவினை அடக்கி, விக்குள் மேல் அப்படின்னா விக்கல் மேலே, வாராமுன் எழுவதற்கு முன். அதாவது நம்ம விக்கல் எடுப்போம் பார்த்திங்களா, அதில் விக்கலானது அந்த நாவினை மடக்கி மேலே எழுவதற்கு முன் என்ன செய்யணும் அதை தான் சொல்லியிருக்காங்க. நல்வினை அப்படின்னா அறச்செயல்கள், பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயலை, மேற்சென்றுனா விரைந்து, செய்யப்படும்னா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குறள்லேருந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம விக்கல் நம்ம எடுக்கிறதுக்கு முன்பாக அறச்செயல்களை, நாவினை அடக்கி விக்கல் எடுப்பதற்கு முன்பாகவே நாம் அறச்செயல்களை கூடிய மட்டில் விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இதுலேருந்து கிறிஸ்பா புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக என்ன விஷயத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இதில் மறைமுக பொருள் அப்படின்னா என்னென்னா, இதில் எப்படி நம்ம எவ்வளோ வேகமாக அந்த அறச்செயல்களை செய்யணுன்றதை பாருங்கள். இந்த இடத்துல அந்த நாவினை அடக்கி விக்கல் மேலுவதற்கு முன் அப்படின்றத நம்ம உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால், அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர்ன்றது நிலைத்தன்மை அற்றது அப்படின்றத சொல்ல வர்றாங்க. அப்போ எப்போனாலும் அந்த உயிர் பிரியும். அப்போ அதுக்கு முன்னால் நாம் வாழுகின்ற வாழ்க்கை நாட்களில் எந்தெந்த நாளில் வாழ்கிறோமோ, எந்த நொடிகளில் வாழ்கிறோமோ, அதில் ஃபுல்லாக அறச்செயல்களை விரைந்து நாம் செய்ய வேண்டும், பிறகு காட்டக்கூடிய நற்செயல்களை விரைந்து நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக முன்வைக்கிறாங்க. குறள் விளக்கம். நாவை அடக்கி விக்கல் மேல் எழுவதற்கு முன் அறச்செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். இதற்கு உயிரானது பிரிவதற்கு முன்னே நல்வினையை செய்ய வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.